Hi friends, welcome to TamilTechAcademy. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து accessing items. ஸோ லிஸ்ட்டில் எப்படிலாம் நம்ம ஐட்டம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இது இட்டரபிள், இது ஸ்ட்ரிங்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இந்த லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் இருக்குது. இதில் வந்து நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி 0 அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட், ஸோ ஏ அப்படிங்கிற இந்த லெட்டர் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. அதே நேரத்தில் இங்கே வந்து -1 நெகட்டிவ் இன்டெக்ஸ் கொடுத்தோம்னா ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகும். டி அப்படிங்கிறது லாஸ்ட்டு ஆப்ஜெக்ட் வந்து பிரிண்ட் ஆகிருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை வச்சியே சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம். ஸோ லெட்டர்ஸில் உள்ள இந்த 0th இடத்துல உள்ள ஆப்ஜெக்ட் ஏ இருக்குதுல்ல, அதை நம்ம வந்து வேறு கேபிட்டல் ஏவாக மாற்றுறோம். ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த லிஸ்ட்டை வந்து திருப்பி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி அப்படின்ட்டு திருப்பி அதே லிஸ்ட் இல்லாமல் இந்த கேபிட்டல் ஏ மாடிஃபை பண்ண லிஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இண்டிவிஜுவலாக உள்ள எலிமெண்ட்ஸ் எதெல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணுமோ அதை வந்து இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் மூலமாக நம்ம பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இது 0th இன்டெக்ஸில் இருக்குது, அதுக்கப்புறமா இது 1ல் இருக்கும், இது 2ல் இருக்கும், இது 3ல் இருக்கும். அதே இன்றைக்கி ரிவர்ஸில் வந்தீங்கன்னா -1 வந்து டி, அதுக்கப்புறம் -2, -3, -4. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஒரு கோலன் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்துருவோம். ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே திருப்பியும் அதே மாதிரி ஒன்று பண்ணுவோம். ஸோ 0 to 3 ஃபஸ்ட்டு 3 எலிமெண்ட்ஸ், ஏன்னா 3 இன்க்ளூசிவ் இல்லை, 0, 1, 2 இது 3 நம்மளுக்கு வேண்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்புட்டு ஏபிசி 3 எலிமெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் மாதிரியே நம்ம லிஸ்ட்டையும் ஸ்லைஸ் பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான எலிமெண்ட்ஸை மட்டும் ரிட்ரீவ் பண்ணலாம். இப்போ இங்கே வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு தெரியும் அதுக்கு வந்து எந்த மாடிஃபிகேஷனும் ஆகலை அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து இங்கே நம்ம சூஸ் பண்ண அந்த 3 லெட்டர்ஸ் மட்டும் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம ஒரிஜினல் லிஸ்ட் லெட்டர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்து மாடிஃபை ஆகவில்லை. ஸோ ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் மாதிரியே இதுலேயும் வந்து ஒரிஜினல் லிஸ்ட்டு அப்படியே தான் மெயின்டைன் ஆகுது. அதே நேரத்தில் வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஸ்டார்டிங்கில் உள்ள அந்த வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணலைன்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக 0 அப்படிங்கிறத தான் வந்து அது வந்து நோட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி 3 லெட்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு எண்டிங் இண்டெக்ஸ் மட்டும் கொடுக்கலன்னா வந்து நமக்கு கிடைக்கிற லிஸ்ட்டு வந்து ஹோல் லிஸ்ட்டு கிடைக்கும். ஏன்னா எண்டுக்கு வந்து ஸ்டாப்பு கொடுக்கல, ஸோ மொத்த லிஸ்ட்டு அப்படியே பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி ஸ்டார்டிங்கும் கொடுக்கல, எண்டிங் கொடுக்கலன்னா மொத்த லிஸ்ட்டு அப்படியே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஒரிஜினல் லிஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணி நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த சின்டெக்ஸ் மூலமாக. ஸோ அதே நேரத்தில் இன்னொரு கோலன் கொடுத்து ஒரு வேல்யூ கொடுத்தா அதுக்கு பேர் வந்து ஸ்டெப். இந்த ஸ்ட்ரிங் ஸ்லைசிங்கில் பார்த்துருக்கோம். இந்த ஸ்டெப் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு எவ்ரி 3rd எலிமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம அவுட்புட்டை பார்த்துருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இருக்குது, அதுக்கப்புறம் 2 இண்டெக்ஸ் தாண்டி உள்ள எலிமெண்ட் ஸ்மால் சி அங்கே போயிருக்குது. அதுக்கப்புறமா வந்து 2 ஆட் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏன்னா லிஸ்ட்டு முடிஞ்சிருது. அதனால் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற லெட்டர்ஸ் வந்து ஓன்லி 2 தான். ஸோ இதை வந்து ஒரு பெட்டர் எக்ஸாம்பிளில் பார்த்துருவோம். இப்போ நம்பர்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வந்து ரேஞ்ச் ஆஃப் 20 வேணும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட் என்னென்னு பார்த்துருவோம். இதை இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவுட்புட் 0 to 19 நம்மளுக்கு எல்லா நம்பர்ஸும் கிடச்சிருக்கு. அதே நேரத்தில் வந்து நம்ம அந்த சொன்ன அந்த ஸ்டெப் அப்படிங்கிறத வந்து செய்வோம். ஸோ 2 கோலன் போட்டு 2 போடும்போது ஒரு நம்பர் விட்டு அதை பிரிண்ட் பண்ணோம். ஸோ இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அவுட்புட் வந்து 0 to 4. ஸோ நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஈவன் நம்பர்ஸ். ஸோ இப்போ கரெக்டாக நம்ம நம்பர்ஸை சூஸ் பண்ணும்போது, அதாவது நம்ம கரெக்டான ஸ்டெப்பை சூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி சில குறிப்பிட்ட நம்பர்ஸை மட்டும் நம்மளால் ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு விஷயம் பண்ணுவோம். இந்த +2க்கு பதிலாக நம்ம -1 அப்படிங்கிறத வந்து செய்வோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டரில் இந்த ஹோல் லிஸ்ட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ 0 to 19 ஃபுல்லாகவே இந்த அதே 90 நம்பர்ஸ் இருக்குது, பட் இன் ரிவர்ஸ் ஆர்டர். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கூலான ஃபங்க்ஷன்ஸ்.
இன்பில்ட்டாகவே நம்ம அந்த லிஸ்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிருக்கும். தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.